ஜீவா ஜாக் யூடியூப் சேனல் இருந்து ஜீவாவும் அவரோட ஃப்ரெண்டும் ரீசெண்டா ஒரு கிராமத்தோட எல்லைப்புறத்துல இன்னைக்கும் காவல் தெய்வமா இருக்கிற செவிட்டு கன்னியம்மன்கிற ஒரு பழமையான கோயிலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. வருஷத்துல சில முக்கியமான நாட்கள்லாம் இருக்குல்ல, இந்த அமாவாசை பௌர்ணமி சில விஷயங்கள், அந்த சதுர்த்தி அந்த மாதிரி நாள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நாட்கள்ல இல்லை அமாவாசை டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னியம்மன் ஊரை சுற்றி வரத்தாவும் இந்த ஊரை பாதுகாக்கத்தாவும் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல இந்த கன்னியம்மனை இந்த ஊர் மக்கள் பார்த்துருக்கதா சொல்றாங்க. அந்த கோயிலை மிட் நைட்ல ரீச் பண்றவங்க அங்க இருக்கிற அம்மனுக்கு சின்னதா ஒரு பூஜையை பண்ணிட்டு அடுத்ததா அங்க வேற ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சான விஷயமோ இல்ல அந்த ஊர் மக்கள் சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த அம்மனை கண்ணில் படுறாங்களான்னு பாக்குறதுக்காக கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயப்படாத, நம்ம இங்க வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கும், அந்த அம்மனை பார்க்க முடியலன்னா வந்திருக்கோம். அம்மா நீங்க தானே? அது யார்? அது ஐயா அம்மா சிவா, டேய் சிவா, சிவா ப்ளீஸ் என்னடா? ஸோ கைஸ் ஆக்சுவலாக நான் பார்த்த விஷயம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒரு உருவம் தான், சம்திங் ஏதோ ஒரு உருவம் அங்கே இருந்துச்சு. கையில் ஏதோ வேல் மாதிரி ஏதோ வச்சுட்டு இருந்துச்சு. வேலா கட்டையா ஏதோ பெரிய கொம்பு கைஸ், ரொம்ப பெரிய ஒரு கொம்பு மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோல ஜீவா கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துல கேப்சர் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரேஞ்சான உருவம் அந்த ஊர் மக்கள் சொல்ற மாதிரி செவிட்டு கன்னியம்மனா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நடந்ததா சொல்லப்படுற இந்த இன்சிடென்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு பைக்ல ஊருக்கு திரும்பிட்டு இருக்கும்போது வழியில ஒரு அமானுஷ்யமான விஷயத்த நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அதை செல்போன்ல வீடியோவும் கேப்சர் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு சவுண்ட், அதே சவுண்ட், சேம் சவுண்டு. பெரிய ஒரு காட்டு வந்தோம், எங்களுக்கே கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் இதாக தான் இருக்குது. தாண்டி நாங்கள் வந்து இருக்கோம், ஆனால் இப்போ தான் லைட்டே வருது. அதே எங்கள் வண்டி என்னன்றது, வண்டி எல்லா வண்டியும் இப்போ ஸ்லோவாக நிலா வேற இன்னைக்கு பயங்கரமா தெரியுது. தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுடா. மாப்பிளா தெரியுதா? உட்காந்து மாப்பிளா அங்கே போகிறோம், அங்கே போகிறோம். கொஞ்சம் போ தெரியுற மாதிரி இருக்கு. பாத்துரா இருமாப்ல. நடு ரோட்ல தெரிஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து அரண்டு போறவங்க அலறி அடிச்சுக்கிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. கூஸ் பம்ப்ஸ் யூடியூப் சேனல் இருந்து மணியும் அவரோட ஃப்ரெண்ட் சரத்தும் ரீசெண்டா சென்னையோட அவுட்ஸ்கட்ல பங்களா டைப்ல இருக்கிற ஒரு ஹாண்டட் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. கப்புள்ஸ் வந்து இன்னும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கதா வந்து நிறைய பேர் நம்பிட்டும் இருக்காங்க. அதனால இவ்வளோ அருமையான வீடை வந்து அவங்க கைவிடப்பட்டுட்டாங்க. ஸோ யாருமே இந்த பில்டிங் வந்து இப்போதைக்கு ஆக்சஸ் பண்ணுறதே இல்லை. அந்த பிளேஸை ரீச் பண்ணதும் அந்த பில்டிங்கை பார்த்த மாதிரி வெளிப்பக்கமா ஒரு நைட் விஷன் கேமராவை ஃபிக்ஸ் பண்றாங்க. பில்டிங்கோட வெளிகேட் லாக் போட்டு பூட்டி இருந்ததால வேற வழி இல்லாம விண்டோ வழியா அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகுறாங்க. கீழே யாருமே இல்லைண்ணா. பில்டிங்குள்ள அவங்க என்டர் ஆன கொஞ்ச நேரத்திலேயே யாரோ அழுகிற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்ஸும் அதே போல பொருட்கள் தன்னால மூவ் ஆகிறது மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்களும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் வெளியே செட் பண்ணியிருந்த நைட் விஷன் கேமராவில் ஒரு அமானுஷ்யமான விஷயமும் கேப்சர் ஆயிருக்கு. தொடர்ந்து அந்த பில்டிங்கை அவங்க செக் பண்ண ஆரம்பிக்க பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு அமானுஷ்யமான உருவம் கேப்சர் ஆகுது.
ஏன்னா ஜெர்க்கு நான் கொடுக்குறேன் ஊஞ்சிட போறேண்ணா. மண்ணுண்ணா சத்தியமா சொல்றேன் மேல போவானா. எதுக்கு இந்த மாதிரி ஆக்ரோஷமா நடந்துக்கிறீங்க? நீங்க அவங்களுக்கு பிடிக்கலையா? பார்த்துட்டீங்கன்னா யாருண்ணா? அப்படியே இருந்தா அங்கேயே இருந்தா பாருங்க வந்துருவீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அடுத்தடுத்து அமானுஷ்யமான உருவங்கள் தெரிய அதை கிளியரா கேப்சர் பண்றதுக்காக நைட் விஷன் கேமராவை மட்டும் ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. எங்க இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அந்த ஸ்டெப்ஸ் இப்போ போயிடுச்சுண்ணா பார்த்து ஒன்றுமே இல்லை. கையில் வரான் சத்து. இந்த கிரீப்பியான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கோஸ்ட் பிரெடேட்டர் யூடியூப் சேனல் இருந்து விக்னேஷும் அவரோட டீமும் ரீசெண்டா அடிக்கடி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்தை ஒட்டி இருக்கிற அடர்ந்த காட்டு பகுதிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. யூடியூப்ல இருந்து நம்ம சேனல்ல இருந்து எடுத்து காமிச்சோம். இந்த மாதிரி நிறைய உருவத்தை அவர் பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு கொஞ்சம் பத்திரமா தான் எடுக்கணும், இங்கே ரேஞ்சர்ஸ்லாம் வருவாங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த பிளேஸை ரீச் பண்ணதும் அந்த வழியா ட்ரக்கில் போற பக்கத்து கிராமத்துக்காரர் அவங்க கிட்ட நைட் நேரங்கள்ல ரொம்ப நேரம் அந்த காட்டுக்குள்ள இருக்க வேணான்னு அங்க பல அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்கள பயமுறுத்திட்டு போயிருந்தாரு. இருந்தாலும் விக்னேஷும் அவரோட டீமும் தொடர்ந்து காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ப்ரோ இப்படி இருக்கு? ஐயோ உயிர் கூட என்ன இருக்காரு? அப்படியே செத்துருச்சா? செத்துருச்சு ப்ரோ. அங்கே அதுதான் வாங்கிட்டு எப்படி ப்ரோ உங்களுக்கு இது மாதிரி ஐடியா தோணுது? அந்த காட்டோட நடுப்பகுதியை ரீச் பண்ணதும் விக்னேஷ் அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை வெளியே வர வைக்கிறதுக்காக செத்து போன ஒரு கோழியை வச்சு ஒரு வித்தியாசமான ரிச்சுவலை ட்ரை பண்றாரு. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? கோழி வேணுமா? மரத்து மேல தெரிஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து பயந்து போறவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தனியா பிரிஞ்சு போன அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தரோட கண்ணுக்கு இன்னொரு அமானுஷ்யமான உருவம் தென்படுது. ஆமா 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 ப்ரோ, என்னோட பேரும் கூப்பிட்டாரு ப்ரோ. சித்தேக் பாருங்க ப்ரோ. அங்க தெரிஞ்ச அமானுஷ்யமான உருவம் அந்த மரத்துக்குள்ள மறைய அது என்ன ஆச்சுன்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத சமயத்துல அடுத்தடுத்து நடந்த அமானுஷ்யமான விஷயங்களால ரொம்பவே பயந்து போறவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான்.
வீடியோவோட 8.50 செகண்ட்ஸ்ல அந்த ரோட்ல பார்க்க ஷேடோ மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வேகமா கிராஸ் பண்ணி போறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற பிக்சர்ல ஒரு அனிமல் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அனிமல்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.